கர்த்தருடைய பரிசுத்தம் பயன்படாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் சமாதானம் இந்த நாள் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 13வது வசனம். இது ஒரு மகிழ்ச்சி நாள், மனமகிழ்ச்சி நாள். மகிழ்ந்து கழிவுறுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்க சஞ்சலங்கள் பாடுகள் எல்லாம் மறைந்து போகும். வாசி கேட்போம். ஏசாயா 49:13 ஒரு நல்ல வார்த்தை. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள். எடுத்தோன்ன வானத்துக்கே சொல்றாரு, வானத்தில் இருக்க தூதர் சேனை பாடுங்க, பூமியில் கழிவுறுங்க, பூமியில் இருக்க மனிதன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்க கடவன். பர்வதங்களை கம்பீரித்து முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார். ஏன்னா தேவன் உங்களுக்கு வந்து ஆறுதல் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டிருக்க, கஷ்டப்படுற, சிறுமைப்படுற, வறுமையில் இருக்கிற, பாடுகளை சந்திக்கிற, வியாதியில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். சும்மா ஒன்றும் இல்லை, தேவன் உங்களுக்கு மேல அவர் இரக்கமாய் இருந்து நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா இதுக்காகவே உங்களுக்காக அவர் தமது வாயை கூர்மையான பட்டயமாக்கி, நீங்க பேசுறதுக்கு சில இடத்துல பேச மாட்டீங்க, பேச முடியாத சூழலா இருக்கும். கடன் வாங்கியிருப்பீங்க, பேச முடியாத சூழல் இருக்கும். அல்லது ஒரு இடத்துல சிக்கி இருப்பீங்க, பேச முடியாத. உங்களுக்கு பதிலாக கர்த்தரை பேசுவார். 2வது வசனத்தில் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிறைத்தினால் உங்களை மறைத்து உங்களை துலக்கமான அம்பாக்கி, ஒரு அம்பு எப்படி பழிச்சுன்னு இருக்கும் அதே போல உங்களை துலக்கமாக்கி என்னை தமது அம்பரா துணியில் மூடி வைப்பார். சத்துருக்க கையில கொடுக்க மாட்டார், உங்களை நிந்திக்கிறவங்க கையில கொடுக்க மாட்டார், படுத்துறவங்க கையில கொடுக்க மாட்டார், சஞ்சலப்படுத்துறவங்க கையில கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து பலப்படுத்துவார். அதனாலதான் மகிழ்ந்த களி ஒரு சந்தோஷமாயிரு. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உன்னில் மகிமைப்பட போறேன். கர்த்தர் இப்போ இதுவரை நீங்க உழைத்திருப்பீங்க. 4வது வசனத்துல சொல்லியிருப்பார், விருதா உழைச்சிட்டனோ, வீணா நான் பாடுபட்டனோ, என் பட்டதெல்லாம் வீணா போச்சோ அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா இல்ல, அந்த உழைப்பிற்குரிய பலன். ஆனாலும் நியாய கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்க உழைத்ததுக்குரிய பலன் கர்த்தர் இருக்காம தருவார். 1000 திருப்பி தருவார். 2 பரிவாரங்களோடு யாக்கோபு வந்தானால் உங்களுக்கு அதே போல பரிவாரங்களை கொடுத்து எப்படி ஈசாக்க சீமானாய் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் அப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதி நல்ல பிதாவே. ஆமென்.